இந்த மார்க்கத்தில் தான் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமாக மார்க்க கடமைகளில் ஒன்றாக கிட்டத்தட்ட தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்பின்படி அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின் எல்லா இடத்திலும் பெண்பாலையும் சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை இருந்ததில்லை. பெரும்பாலும் ஆண்பாலுடைய ஒரு வார்த்தையே பெண்பாலையும் அடங்கும். அதுல உதாரணத்துக்கு இன்னமல் முஃமினூன அல்லதீன அப்படின்னு நல்லா ஆரம்பிச்சான் அப்படின்னா அது முஃமினாத்தையும் குறிக்கும். முஃமின்களே என்று அல்லாஹ் அழைத்தால் அது ஆண்களை மட்டுமா குறிக்கும்? அந்த ஆண் பால் யாரையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். பெரும்பாலும் குறிப்பிட்டு அது ஆண்களுக்கு மட்டுமே இல்லாமல் இருந்தாலே தவிர பொதுவாக சொல்லப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது ஆண் பெண் இருவரையும் குறிக்கும். பிற்காலங்களில் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் இப்படி சொன்னது, நீங்கள் கல்வி கற்பது ஆண் பெண் இருவரின் மீதும் கடமை. மன் சலக்க தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சலக்க தரீகன், யார் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரோ, யல்தமிஸ் ஃபீஹி இல்மன், அதில் கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரோ, கல்வியை கத்துக்கிறதுக்காக யார் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரோ, ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அதன் மூலமாக சொர்க்கத்திற்கான அவருடைய பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்